இப்ப சிஎம் விஜய் அண்ணன் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறாருன்னா பெரிய வீடு இல்லைன்னா பங்களா வந்து வழங்க போறாராம் அப்படின்னு நான் சொல்லல. சோசியல் மீடியா எல்லா இடத்துலயுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா காரை வாங்கிட்டு போய் எங்க நிப்பாட்டுவாங்க, சின்ன வீட்டுல தானே போய் நிப்பாட்டுவாங்க. அதனாலதான் பெரிய வீடு அரேஞ்ச் பண்ணி கார் பார்க்கிங் கூட நல்ல பங்களா மாதிரி இருக்கிற வீடை வந்து இவர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போறாராம். நாம எல்லாரும் கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி, ஊழியர்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப இறங்கி போட்டிருக்க, எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்க. நீங்க ரொம்ப இறங்கி. ஆமாங்க, இதை வச்சுட்டு ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னாடி இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கனே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மட்டும் ஏழைங்களே. இவங்க பேருக்கு தான் கொள்கை தலைவர் காமராஜர் ஐயா வந்து வச்சிருக்காங்க. ஆனா காமராஜர் ஐயாவோட வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது போல. ஏன்னா அவர் முதலமைச்சரா இருந்தப்ப கார்ல போனப்ப முன்னாடியும் பின்னாடியும் கார் வந்தப்ப எதுக்கு தேவையில்லாம மக்களோட பணத்துல இதை வந்து செலவு பண்றீங்க, இந்த ரெண்டு காருமே தேவை கிடையாது, எனக்கு கான்வாயே வேணாம், நான் தனியாவே வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் காமராஜர் ஐயா. இவங்க தான் சொல்லுவாங்க நிதி பற்றாக்குறையா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் கார் வாங்க மட்டும் உங்கள்கிட்ட நிதி இருக்கும், அதை உங்க கட்சி செலவுல பண்ணுங்க, இல்ல அவங்க சொந்த செலவுல பண்ணட்டும். அதை விட்டுட்டு மக்களோட பணத்துல இருந்து நீங்க எப்படி செய்வீங்க? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. இதுல நிதி பற்றாக்குறையா இருக்குன்ட்டு பால் விலையை வந்து ஏத்திருக்காங்க. மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட பணத்தை வச்சு அவங்க நல்லா சுகவாசியா இருக்காங்களே தவிர மக்களுக்காக எதுவுமே பண்ண போறது கிடையாது. நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நல்லா அனுபவிங்க.